Hi friends, welcome to Deepa Dharma Kitchen. இன்னைக்கு சுக்கு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுக்கணும். அந்த அளவு தாங்க. ரெண்டுமே சரிசமமாக எடுக்காதீங்க. எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். சுக்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மொத்தத்தையும் ஒன்றாவே சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணுங்க. இந்த மசாலா வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெடாதுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையானறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி நைஸாக இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலாம்னு சொல்கிறாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு காரக்குழம்பு நம்ம செய்யும்போது எண்ணெய் ஊற்றுவோம்ல, அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் ஒன்றாவே கலந்து வச்சுருக்கேன். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து ஒரு பூண்டு எடுத்துருக்காங்க. பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு வெங்காயம், 2 வெங்காயம் 2 தக்காளி ஒன்றாவே சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்குங்க. ஒரு மீடியம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷம் முன்னாடியே. அது நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 2.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். போட்டுட்டு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி எடுத்து அப்படியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கக்கூடாது. அது வதக்கினா அந்த மாதிரி டேஸ்ட்டு வேறு ஆகிடும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. தண்ணி தேவையான அளவு வச்சுக்கோங்க. நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அந்த குழம்பு ஸ்மெல் நல்லா வரும். அப்போ தான் திறக்கணும். லோ ஃப்ளேமில் வந்து 5 நிமிஷம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பொடியை சேர்த்துக்கலாம். குழம்பு மூடினீங்கன்னா திரும்பவும் திறக்காதீங்க. ஏன்னா நடுவில் திறக்கக்கூடாது. அந்த குழம்பு வந்து ஸ்மெல் வரும்போது தான் நீங்கள் வந்து திறக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மிளகா நடிப்புலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சல அந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா குழம்பு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஒரு கொதி போதுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சிட்டு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.